ஸோ இப்போ கிளியராக வருதுங்களா? ஓகே, வி கேன் ஸ்டார்ட். ஐ திங்க் கிளியராக வந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 79 போன செஷனில் வந்து கொஸ்டின் நம்பர் 79 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுக்கு என்ன ஆன்சர் வந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/16%, அதாவது 100/16 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6.25% வந்திருந்தது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 80. A laminated spring is given an initial curvature because. ஸோ இப்போ லேமினேட்டட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ லேமினேட்டட் ஸ்ப்ரிங் அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ் அண்டு அந்த வெஹிக்கிள்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லோடை கேரி பண்ணுறதுக்கு, அதாவது அந்த வைப்ரேஷன் சாக்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரிங் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு அந்த வீல்ஸ் கேரி பண்ணது பார்த்தீங்களா, இந்த ஷாஃப்ட் ஒன்று போகுதுல்ல, இந்த ஷாஃப்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சென்டரில் சப்போர்ட் ஆகிருக்கும். இந்த எண்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சேசிஸ்லேருந்து லோடை வந்து அது ஸ்ப்ரிங்ஸ் வந்து கேரி பண்ணும். இந்த ஸ்ப்ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் லீஃப் அந்த ஒரு லேயருக்கு பேர் வந்து லேமினேட்டட் ஸ்ப்ரிங் ஆர் லீஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயரை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கிளியரா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரிங்ஸ் வந்து எதுக்காக என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாக்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸை கேரி பண்ணும். கிளியரா? இந்த ஸ்ப்ரிங்ஸ் வந்து இனிஷியலாக வந்து கர்வாக கொடுத்துருப்பாங்க. கவனிங்க, இந்த மாதிரி கர்வாக தான் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக இந்த மாதிரி கர்வாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடு அப்ளை ஆகும்போது, அதாவது இந்த எண்டில் வந்து இப்போ லோடு அப்ளை ஆகும்ல, இப்போ இங்கே ஒரே இந்த எண்டில் இங்கே லோடு அப்ளை ஆகும்ல, அந்த வெஹிக்கிளோட லோடு இங்கே அப்ளை ஆகும்போது இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும்னா இப்படி கர்வாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரிங் வந்து ஹரிசாண்டலாக வர்றதுக்காக ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வச்சு லோடு கேரி பண்ணுறது தான் இந்த மெக்கானிசம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இனிஷியலாக கர்வாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மேட்ச் ஆகும். ஸ்ப்ரிங் பிகம்ஸ் ஃப்ளாட் வென் இட் இஸ் சப்ஜெக்டட் டு டிசைன் லோடு. டிசைன் லோடு அப்ளை ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து ஃப்ளாட்டாக மாறும். கிளியரா? நெக்ஸ்ட்டு 81. ஏ லேமினேட்டட் ஸ்ப்ரிங் இஸ் சப்போர்ட்டட் அட். இப்போ தான் நம்ம பார்த்தோம் லேமினேட்டட் ஸ்ப்ரிங் வந்து எங்கே சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய சென்டர்லையும் எண்ட்ஸில் வந்து லோடும் அப்ளை ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். லேமினேட்டட் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு. இந்த ஸ்ப்ரிங்ஸ் இந்த மாதிரி பெண்டாக இருக்கிறதுனால இதில் நம்ம லோடு அப்ளை இப்படி மார்க் பண்ணுறேன். இதில் நம்ம அப்ளை பண்ணுற லோடு வந்து இங்கே தானே ஆக்ட் ஆகுது. ஸோ எப்போவுமே இந்த ஸ்ப்ரிங்ஸோட கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் ஆக்ட் ஆகும். எப்படி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இது ஃப்ளாட் ஆக்க தான் ட்ரை பண்ணும். ஸோ ஃப்ளாட் ஆகும்போது இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து எப்போவுமே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ரசிவ் லோடு ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணோம்னா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்போவும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வரும். பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கேஸுக்கு வந்து எப்போவுமே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் வரும். ஸோ லேமினேட்டட் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ். Next question. 83. Deflection in a spring is more if it's அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்ப்ரிங்கோட டிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். ஸ்டிஃப்னஸ் கம்மியாக இருக்கும்போது டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராம்லேயே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ப்ரிங்ஸ் நிறையா லீவ்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ ஒருவேளை இதே கேஸில் வந்து இப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 or 3 லீவ்ஸ் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், இதோட ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சிருச்சுன்னா என்னாகும், இங்கே ஆக்ட் ஆகிற லோடை வந்து இந்த ஸ்ப்ரிங்னால் அதாவது லோடை வந்து அதிகமாக கேரி பண்ண முடியாது. ஸோ அதிகமாக கேரி பண்ண முடியல அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் மீனிங். சரிங்களா? So question number 83 option C. Question number 84. A carriage spring of span L consists of n plates each of thickness T and width B. If the spring carries a load W and the modulus of elasticity of the spring is E, then the central deflection of the spring is. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா தான். நம்ம எப்படி வந்து ஒரு சிம்பிள் சப்போர்ட்டட் பீமில் லோடு சென்ட்ரல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா WL3/48EIன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமோ, இந்த ஃபார்முலாவே நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம இதோட டெரிவேஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 3WL3
8 இன்ட்டு இ இன்ட்டு என் பிடி கியூப். சரிங்களா, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 85. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம காலம் டாபிக் வந்துட்டோம். ஸ்ப்ரிங்ஸ் முடிச்சாச்சு, இப்போ காலம் டாபிக். பக்லிங் லோடு ஃபார் எ கிவன் காலம் டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ இதில் காலமில் பார்த்தீங்கன்னா பக்லிங் லோடு அப்படின்னா கிரிப்ளிங் லோடு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். கிரிட்டிக்கல் லோடு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஆய்லர்ஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ஒன்று இருக்குது, ரேங்கின்ஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தியரி இருக்குது. ஸோ நான் பேசிக்காக வந்து நம்ம ஆய்லர்ஸ் தியரியை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு ஃபார்முலா உங்களுக்கு சொல்கிறேன். 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இல்லை 4 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து போத் எண்ட்ஸ் ஹிஞ்சுடு. சரிங்களா, 2 எண்டுமே தான் ஹிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காலம் இருக்குன்னு வைங்க. போத் எண்ட்ஸ் ஹிஞ்சுடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலம் வந்து போத் எண்ட்ஸ் ஹிஞ்சுடு. சரிங்களா, ஸோ இப்போ இந்த காலமுக்கு வரக்கூடிய கிரிப்ளிங் லோடு ஃபார்முலா என்ன, ஜென்ரல் ஃபார்மெட் என்ன அப்படின்னா π² EI டிவைடட் பை எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிஞ்சுடு காலமுக்கு எல் எஃபெக்டிவோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா எல்லாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த கிரிட்டிக்கல் லோடு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், π² EI டிவைடட் பை எல் எஃபெக்டிவ் பதில் எல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எல் ஸ்கொயர் தான் வரும். ஸோ π² EI பை எல் ஸ்கொயர். இது வந்து மொதல் கேஸு. ஸோ செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸட் அண்ட் அனதர் எண்ட் இஸ் ஃப்ரீ. ஒன் எண்ட் ஃபிக்ஸட் அண்ட் அனதர் எண்ட் ஆர் அதர் எண்ட் எப்படினாலும் வச்சுக்கோங்க, ஃப்ரீ. அதாவது ஒரு கேன்டிலிவர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலமுக்கு எல் எஃபெக்டிவோட வேல்யூ வந்து 2L. கிளியரா? ஸோ இதுக்கு வந்து நம்ம இதுதான் வந்து காமன் ஃபார்மெட். π² EI பை எல் எஃபெக்டிவ் ஸ்கொயருங்கிறது வந்து காமன் ஃபார்மெட். இதில் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ இதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா π² EI டிவைட் பை எல் எஃபெக்டிவோட வேல்யூ 2L. 2L ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், π² EI டிவைட் பை 4L ஸ்கொயர்னு வரும். சரிங்களா, இது வந்து செகண்ட் கேட்டகரி. தேர்ட் ஒன் போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸ்டு. இதுக்கு எல் எஃபெக்டிவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L/2 வரும். கிளியரா? ஸோ இப்போ P கிரிட்டிக்கல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா π² EI டிவைடட் பை எல் எஃபெக்டிவ் L/2 ஹோல் ஸ்கொயரா. அப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க 4 என்ன ஆகும்னா நியூமரேட்டருக்கு போயிடும். 4π² EI டிவைடட் பை எல் ஸ்கொயர்னு வரும். இது வந்து தேர்ட் கேட்டகரி. இதுக்கு பேர் என்ன, போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸடு. இந்த லாஸ்ட் ஒன் end fixed and another end hinged. இதோட எல் எஃபெக்டிவோட வேல்யூ எல் டிவைடட் பை √2. சரிங்களா, கிரிட்டிக்கல் லோடோட வேல்யூ π² EI பை எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர் போடும்போது L/√2 ஹோல் ஸ்கொயர். சரியா, ஸோ L/√2 ஸ்கொயர் போடும்போது டினாமினேட்டர் எல் ஸ்கொயர் வரும். இந்த அதுக்கு டினாமினேட்டர் வரும்போது √2வோட ஸ்கொயர் என்ன 2 தான். அப்போ அந்த 2 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ 2π² EI பை எல் ஸ்கொயர். இது வந்து ஒன் end ஃபிக்ஸட் அண்ட் அதர் end ஹிஞ்சுடு. கிளியரா? ஸோ இதுதான் வந்து 4 கேட்டகரி. ஸோ இந்த ஃபார்முலாவிலலாம் பார்த்தீங்கன்னா எல் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை நான் டைரெக்டாக எழுதிட்டேன். அது என்னங்கிறத சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். அது சொல்லியாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எல் எஃபெக்டிவ்னா ஒன்றும் கிடையாது, இந்த 2 எண்டு இருக்குல்ல, இப்போ இந்த 2 எண்டில் நீங்கள் லோடு அப்ளை பண்ணும்போது, இப்போ நார்மலாக சிம்பிள் சப்போர்ட் பீமாக இருந்தால் அதுக்கு லோடு எப்படி இந்த காலம் பெண்டாக இருக்கும், அதாவது ஒரு பீமோ காலமோ எப்படி பெண்டாக இருக்கும், இந்த மாதிரி பெண்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற மொமெண்ட் 0, இங்கே ஒரு மொமெண்ட் 0. அதாவது இங்கே ஒரு மொமெண்ட் 0 ஆகுதுல்ல, இந்த மொமெண்ட் 0 ஆகிற பாயிண்ட்டுக்கும் இந்த மொமெண்ட் 0 ஆகிற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் எல் எஃபெக்டிவ். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஸருக்கான டிஸ்டன்ஸு தான் வந்து எல் எஃபெக்டிவ். ஸோ இதை வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க காலமில். பீமாக இருந்தால் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த கேன்டிலிவரில் கவனிங்க. இப்போ நான் லோடு அப்ளை பண்ணும்போது இந்த கேன்டிலிவர் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். சரியா, இது ஃபிக்ஸட் எண்டுங்கிறதுனால
இங்கே வந்து மொமெண்ட் 0 ஆகாது. ஸோ இப்போ எங்கே 0 இருக்குன்னா இங்கே 0 இருக்கும், அதுக்கப்புறம் விர்ச்சுவலாக இந்த இடத்துல 0 இருக்கும். ஸோ இப்போ இந்த டோட்டல் லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 2 டைம்ஸ் ஆஃப் எல் இருக்கும். ஸோ அதனால தான் ஒன் அண்ட் ஃபிக்ஸட் அண்ட் அதர் அண்ட் ஃப்ரீக்கு வந்து எல் எஃபெக்டிவோட வேல்யூ 2L. கிளியரா? அடுத்து போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸடுக்கு பாருங்கள். போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸடில் ஃபிக்ஸட் எண்டுக்கு கண்டிப்பாக மொமெண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டு தானே? மொமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகும்னா ஸ்லோப்பு தான் 0 ஆகும், இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் டிஃப்ளெக்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல மொமெண்ட் 0, ஏன்னா ஹாகிங்லேருந்து சேகிங்க்கு மாறுது. ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இங்கே தான் இருக்கும். இது ஞாபகம் இருக்கா? பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்குன்ட்டு? இது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். 0.207 எல் இருக்கும். இது வந்து பீமில் நார்மலாக சொல்லுவோம். பட் ஆனால் இங்கே எக்ஸாக்டாக பார்க்கும், அது எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணலை, தியரட்டிக்கலாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சருக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து L/2ன்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே நான் சொல்லியிருக்கிற பாயிண்ட் வந்து பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனில் வந்து அதை வந்து L/2 அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அப்போது அடுத்து ஒன் அண்ட் ஃபிக்ஸட் அனதர் ரெண்டு ஹிஞ்ச். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மொமெண்ட் வந்து 0, அடுத்து இப்படி வந்துடும். சரியா? இங்கே மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் வச்சுக்குவோம். இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ தான் L/√2. இதுதான் வந்து எல் எஃபெக்டிவ். கிளியரா? ஸோ இவ்வளோ தான். இந்த பேசிக்காக உள்ள எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே. 0.211 ஆமாம், கரெக்ட். நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். 0.211 ஓவர் ஹேங்கிங் பீமுக்கு வரும்போது தான் 0.207 வரும். ஸோ 0.211 மாற்றிக்கங்க. நம்ம இது வந்து நம்ம படிச்சிருந்தோம். ஏன்னா 11 ஃபிக்ஸடுக்கு நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த பக்கம் ஃபிக்ஸடு இந்த பக்கம் ஃபிக்ஸடாக இருந்தது அப்படின்னா 0.211 சொல்லியிருந்தோம். ஓகே, சாரி, தேங்க்ஸ் மேடம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் பேசிக்காக உள்ள டேர்ம்ஸ், இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ கொஷினுக்கு வாங்க. கொஷின் நம்பர் 86. கொஷின் நம்பர் 85ன்னு நினைக்கிறேன். பக்லிங் லோடு ஃபார் எ கிவன் காலம் டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ இந்த பக்லிங் லோடு அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதுக்கப்புறம் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதில் ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா கவனிங்களே. π²EA/L எஃபெக்டிவ் ஸ்கொயரா. இதில் I அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் என்னென்ன டேர்ம்ஸ் வரும்? இப்போ ஒருவேளை சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அப்படி இல்லைன்னா சர்க்குலர் கிராஸ் செக்ஷனாக இருந்ததுன்னா πd/4/64 வரும். டிங்கிறது லேட்ரல் டைமென்ஷன், அதாவது டயமீட்டர் தானே. இதே ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா bdq/12ன்னு வரும். அப்போ வந்து பிங்கிறதும் ஒரு லேட்ரல் டைமென்ஷன், டிங்கிறது லேட்ரல் டைமென்ஷன். அதே போல் இங்கே எல் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கும்? எஃபெக்டிவ் லென்த் வந்து ஸ்பேனை பேஸ் பண்ணி தான் இருக்கும், லென்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வரும். போத் லென்த் அண்டு லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Question number 86. When both ends of a column are fixed, the crippling load is P. If one end of the column is made free, the value of crippling load will be changed to. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா போத் எண்ட்ஸ் ஃபிக்ஸடாக இருக்கும்போது வரக்கூடிய கிரிப்ளிங் லோடோட வேல்யூ வந்து Pன்னு சொல்கிறாங்க. கிரிப்ளிங் லோட், பக்லிங் லோட், கிரிட்டிக்கல் லோட் இது எல்லாமே ஒன்று தான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா வந்துருக்குன்னா π²EA/L எஃபெக்டிவ் ஸ்கொயர். ஸோ போத் அண்ட் ஃபிக்ஸடுக்கு வந்து எல் எஃபெக்டிவ் போடும்போது L/2வா. இப்போ L/2னா 4 இங்கே மேலே வந்துடும். இப்போ அதே காலமை மேலே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு எண்டை வந்து ஃபிக்ஸடை வந்து ஃப்ரீயாக மாற்றிடுறாங்க. இப்போ ஃப்ரீயாக மாற்றிட்டு என்ன ஆகும்? π²EA/4L² ஆகும். ஸோ அப்போ இந்த வேல்யூ ஆஃப் P என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். இந்த π²EA/L² இருக்குல்ல, இந்த 4 இங்கே கொண்டு போயிட்டிங்கன்னா என்ன வரும்? P/4. கிளியரா? அப்போ π²EA/L² நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? P/4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த π²EA/L² பதிலாக P/4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு P/4 இருக்குது. ஸோ 4 இந்த P/4க்கு இங்கே ஒரு 4 எழுதிட்டேன். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரும்? P/16. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ. கிரிப்ளிங் லோடு வந்து
P/16. அப்படின்னா என்ன அர்த்தம்னா போத் ends ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வந்து 16 டைம்ஸ் வந்து அதிகமான லோடை கேரி பண்ணும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா ஒரு கேன்டிலிவர் காலமை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்களே நார்மலாக யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் கையில் வந்துட்டு ஒரு ஸ்கேல் ஒன்று பிடிச்சிக்கிறீங்க, ஒரு ஸ்டீல் ஸ்கேல்னு வச்சுக்கோங்களேன். பாட்டமில் மட்டும் இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க, மேலே வந்துட்டு ஒரு லோடு சும்மா அப்படி விரல்ட்டோட ஒரு கொஞ்சம் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்டீல் வந்து ஈஸியாக பெண்ட் ஆகும். இப்போ அதே இது மேல் பக்கமும் நீங்கள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, பெண்ட் ஆக விடாமல் நல்லா ஹோல்டு பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் லோடு அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பெண்ட் ஆகாது. இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் பெண்ட் ஆகும். கிளியரா? ஸோ அது எவ்வளோ டைம்ஸ் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸட் காலம் வந்து 16 டைம்ஸ் ஹையர் தேன் திஸ் கேன்டிலிவர் காலம். இது மட்டும்தான் நம்ம கொஷனில் கேட்டிருக்காங்க. அது இன்டைரக்டாக எப்படி இருக்குன்னா 16 டைம்ஸ் இது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். P/16. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 87. Euler's formula for a mild steel long column hinged at both ends is not valid for slenderness ratio. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயிலர்ஸ் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆயிலர்ஸ் காலம் வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோட வேல்யூ 80க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது, அதாவது நாட் வேலிட். அதாவது இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா லாங் காலம்ஸ்க்கு மட்டும்தான் ஆயிலர்ஸ் ஃபார்முலா வந்து செட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த லாங் காலம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னு சொல்லிடுறேன். ஈக்குவலண்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் அன்சப்போர்ட்டட் லென்த். இந்த அன்சப்போர்ட்டட் லென்த் டிவைடட் பை லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், இதுதான் வந்து ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. சரிங்களா? ஸோ இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் லாங் காலமாக ஷார்ட் காலமானு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோட வேல்யூ லெஸ் தென் 80 இருந்ததுன்னா ஷார்ட் காலம், 80 to 120 இருந்ததுன்னா இன்டர்மீடியட்னு சொல்லுவாங்க, கிரேட்டர் தென் 120 இருந்ததுன்னா லாங் காலம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆயிலர்ஸ் ஃபார்முலா எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் காலமுக்கு தான் செட் ஆகும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 87th கொஸ்டினுக்கு நாட் வேலிட். கிளியராக கவனிச்சுக்கோங்க, நாட் வேலிட் ஃபார் லெஸ் தென் 20. Question number 88. A long column has maximum crippling load when it's. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், இந்த 4 கேட்டகரி பார்த்தோம் பார்த்தீங்களா, 4 கேட்டகரி ஆஃப் காலம்ஸ் கண்டிஷன்ஸ் பார்த்தோம்ல. ஸோ இதில் எந்த கண்டிஷனில் மேக்ஸிமம் லோடு இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். போத் ends ஹிஞ்ச் இருக்குது, π² a/L². ஒன் end ஃபிக்ஸடு, another end ஃப்ரீக்கு π² a/4L². அதாவது இதை கம்பேர் பண்ணும்போது இது 4 டைம்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் இது கிடையாது. அப்போது அடுத்து போத் ends ஃபிக்ஸடுக்கு தான் 4π² a/L². அந்த லாஸ்ட் கேட்டகரிக்கு வந்து 2π² a/L²ன்னு வரும். ஸோ இதுக்கு எதுக்கு அதிகமான லோட் கேரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் ends ஃபிக்ஸடாக இருந்தால் மட்டும்தான். சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த இதில் நான் ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போத் ends ஹிஞ்சுக்கு லோடு என்ன வரும்னா π² ei/L²ன்னு வரும். போத் ends ஃபிக்ஸடுக்கு 4π² ei/L²ன்னு வரும். ஒன் end ஃபிக்ஸட் அண்ட் அதர் end ஹிஞ்சுக்கு வந்து 2π² ei/L²ன்னு வரும். கடைசியாக ஒன் end ஃபிக்ஸட் அதர் end ஃப்ரீயாக இருந்ததுன்னா π² ei/4L²ன்னு வரும். சரியா? Question number 89. Effective length of a chimney of 20 meter height is taken as. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இதை நீங்கள் ஆக்சுவலாக சிம்னி அப்படின்னு சொன்னதுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்னடா சிம்னினா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம பார்த்த கண்டிஷனில் எது அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சிம்பிளாக யோசிங்க. சிம்னி என்ன பண்ணுன்னா இப்படி தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே ஒரு எந்த ஒரு விதமான சப்போர்ட்டுமே இருக்காது, கிரவுண்டில் தான் ரெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸட்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன கேட்டகரியில் வருது? ஒன் end ஃபிக்ஸட் அண்ட் அதர் end ஃப்ரீன்னு வருது. ஸோ கேன்டிலீவருக்கு எல் எஃபெக்டிவோட வேல்யூ என்ன இருக்கும்? 2 times ஆஃப் எல்லுன்னு இருக்கும். ஸோ 2 times ஆஃப் 20 என்ன வரும்? 40 மீட்டர். அவ்வளோதான். சரியா? ஸோ ஆப்ஷன் டி.
ஓகே. நெக்ஸ்ட் ஒன், Rankins formula for column is valid when slenderness ratio. சரி, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த காலம் டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 தியரி சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒன்று ஆய்லர்ஸ் தியரி, இன்னொன்று வந்து ரேங்கின்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொன்னேன். இந்த ஆய்லர்ஸ் தியரி வந்து சூட்டபிள் ஒன்லி ஃபார் லாங் காலம். ஆனால் இந்த ரேங்கின்ஸ் தியரி பார்த்தீங்கன்னா லாங் காலமாக இருந்தாலும் சூட்டபுளாக இருக்கும், ஷார்ட் காலமுக்கும் சூட்டபுளாக இருக்கும், இன்டர்மீடியட் காலமுக்கும் சூட்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி தான் ரேங்கின்ஸ் தியரி வந்து ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் எதை பேஸ் பண்ணி டிரைவ் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ரேங்கின், அதாவது பி ரேங்கின் அப்படின்னா கிரிட்டிக்கல் லோடு பை ரேங்கின் ஃபார்முலா. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பிசிஎஸ், அதாவது க்ரஷிங் லோடு, டைரக்ட் லோடு இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் 1 பி ஆய்லர், இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் டிரைவ் பண்ணியிருப்பார். இப்போதைக்கு ஜஸ்ட் இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். இது என்னங்கிறத நான் அந்த சம் ரிலேட்டடாக அல்லது ஏதாவது ஒரு டாபிக் இதுக்கு ரிலேட்டடாக வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டி எந்த கொஷினுக்குப்பா? டி 40 மீட்டர், கரெக்ட். 40 மீட்டர், போத் ஃபிக்ஸட். கரெக்ட். கொஸ்டின் நம்பர், ஸோ அப்போ இதுக்கு ஆக்சுவலாக எந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி வேல்யூ, அவ்வளோதான். ஸோ 0 to 140, 0 to 100, லெஸ் தேன் 80, இது மாதிரி எந்த கேட்டகரிலையும் கிடையாது. எந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இருந்தாலும் இந்த ரேங்கின்ஸ் ஃபார்முலா மேட்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ரேங்கின்ஸ் ஃபார்முலா என்னங்கிறத நான் வந்துட்டு அந்த சம் வரும்போது சொல்கிறேன். இப்போ நான் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. கொஸ்டின் நம்பர் 91. Slenderness ratio for of a 5 meter long column hinged at both ends and having a circular cross-sectional area with a diameter 160 mm is. ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோங்கிறத நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படிங்கிறது எல் ஈக்குவலண்ட் லென்த் டிவைட் பை எல் எஃபெக்டிவ், எல் ஈக்குவலண்ட் டிவைட் பை least radius of gyration தானே. ஸோ least radius of gyration, ஸோ radius of gyration இப்படி வச்சுக்கோம், RGYன்னு வச்சுக்கோமா, கேன்னு வச்சுக்கோம். ஆக்சுவலாக least radius of gyration வந்து கேன்னு வச்சுப்போம். ஸோ அந்த கேக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் I/A. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. சர்க்கிளுக்கு வேல்யூ ஆஃப் I என்ன? pi d power 4 by 64. சர்க்கிளுக்கு ஏரியா என்ன? pi d square by 4. இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸ்கொயர் ரூட் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வேல்யூ ஆஃப் பை கேன்சல் ஆயிரும். இந்த 4 நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டி ஸ்கொயரில் இங்கே டி பவர் 4ல் 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ என்ன வரும்னா 4 6 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 16 ரூட் ஆஃப் டி பை 16 வரும், டி ஸ்கொயர் பை 16 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ வந்து டி பை 4. சரிங்களா? இதுதான் கே. கொஸ்டினில் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 160 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 160 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 40 mm. இங்கே ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல் பை கேயா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எல்? 5 மீட்டர். 5 மீட்டரை வந்து நான் எம்எம்க்கு மாற்றிடுறேன். கே வேல்யூ என்ன கிடச்சிது? 40 கிடச்சிது. இதோட வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 500 125. ஓகேவா? 125. சரி, இப்போ இந்த கொஸ்டினில் ஆய்லர்ஸ் ஃபார்முலா வந்து இந்த கொஸ்டினுக்கு மேட்ச் ஆகுமா? ஆன்சர் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேட்ச் ஆகுமா ஆகாதா? ஆகும். வெரி குட். இதோட வேல்யூ கிரேட்டர் தேன் 120 இருந்துச்சு அப்படின்னா லாங் காலம். நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 125. ஸோ 120க்கு மேலே இருந்தால் லாங் காலமாக இருந்ததுன்னா ஆய்லர்ஸ் ஃபார்முலா மேட்ச் ஆகும். ஸோ எப்படி வச்சு பார்த்தாலும் நமக்கு ஆன்சர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 92. எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் எ காலம்
ஃபிக்ஸ்டு அட் ஒன் எண்ட் அண்ட் ஹிஞ்ச்டு அட் அதர் எண்டு. கவனிங்க, ஃபிக்ஸ்டு அட் ஒன் எண்ட், ஹிஞ்ச்டு அட் அதர் எண்டு. இதுக்கு என்ன ஒரு எஃபெக்ட் லென்த்து? L is equal to L by root 2. ஆப்ஷன் பி. இதெல்லாம் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின்ஸ், அதனால் எனக்கும் ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டாக இருக்குது முடிக்கிறதுக்கு. ஆப்ஷன் பி. ஸோ இந்த பேஜில் சம் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை. இதுக்கு மட்டும் நீங்கள் புக்கை ஆக்சுவலாக பக்கத்தில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 93 புக்கை பார்த்துக்கோங்க. The effect of arching a beam is, ஒரு பீமை வந்து ஆர்ச் ஃபார்மெட்டில் கொண்டு வர்றதா இருந்தால் என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பீமோடைய பெண்டிங் மொமெண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, அதாவது பீமோடைய பெண்டிங் அதாவது ஃபார்ம் ஆகக்கூடிய மொமெண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக, குறைக்கிறதுக்காக. ஒரு பீம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆல்ரெடி இந்த மாதிரி கம்ப்ரெசிவாக இருக்கிறது ஆர்ச்சாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இப்போ இங்கே லோடு அப்ளை பண்ணும்போது வெர்டிக்கல் லோடு தான், அது பார்க்குறதுக்கு இன்க்ளைண்டாக மாறிடுச்சு, ஆக்சுவலாக வெர்டிக்கல் தான். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா, இந்த பீம் ஆல்ரெடி இந்த பெண்டிங்கை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுன்னா, இது அப்படியே ஃப்ளாட்டராக மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாட்டராக மாறும்போது இந்த பீமுக்கு மொமெண்ட் ரெசிஸ்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பெண்டிங் மொமெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? நிறைய பேருக்கு பெண்டிங் மொமெண்ட்டுக்கும் ஒரே நிமிஷம், பெண்டிங் மொமெண்ட்டுக்கும் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கும் நிறைய டவுட் வரும். நான் அது எப்போ அந்த டாபிக் வரும்போது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்டிங் மொமெண்ட்டுங்கிறது வேறு, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வேறு. நான் இப்போவே சொல்லிடுறேண்ணே. பெண்டிங் மொமெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுற லோடுனால் ஃபார்ம் ஆகக்கூடிய மொமெண்ட்டு. ஸோ எவ்வளோ மொமெண்ட் வரைக்கும் அது அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் அந்த கிராஸ் செக்ஷன், அந்த பீமோ அல்லது ஏதோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெம்பர் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுதுங்கிறது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த பெண்டிங் மொமெண்ட்டுங்கிறத நம்ம அனாலிசிஸ் படிக்கும்போது அல்லது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது எவ்வளோ மொமெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கிறத படிப்போம். ஒரு ஆர்சிசி டிசைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த மொமெண்ட்டை கேரி பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்டீல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணி டிசைன் பண்ணுவோம். அது வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 94. Internal force at every cross section in a member in a arch R. இன்டர்னல் ஃபோர்ஸ் அட் எவ்ரி கிராஸ் செக்ஷன் இன் ஆர்ச் ஆர். இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்ச்சில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மெட்டில் இருக்கும். என்னென்ன ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் மொமெண்ட், நார்மல் த்ரஸ்ட் அண்டு ரேடியல் ஷியர். ஸோ இதில் எது மேட்ச் ஆகுது? ஆப்ஷன் டி தான் மேட்ச் ஆகுது. ஸோ சும்மா ஒரு ரஃபாக ஒரு ஆர்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்ச்சோடைய கிராஸ் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஸ் செக்ஷனை மட்டும் நம்ம எடுத்து ஸ்டடி பண்ணுறதா இருந்தால், இந்த கிராஸ் செக்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் ஒரு த்ரஸ்ட், அதாவது ஆக்சியல் ஃபோர்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வெர்டிக்கல், இப்போ நான் இன்க்ளைண்டாக மார்க் பண்ணியிருக்கேன்ல, அது ஏன் இன்க்ளைண்டாக மார்க் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஷேப் இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால அந்த கிராஸ் செக்ஷனுக்கு இப்போ ஒரு பீம் இருக்குன்னு வைங்களேன், பீம் வந்து எக்ஸாக்டாக ஹரிசாண்டலாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பீமில் லோடு அப்ளை பண்ணும்போது இந்த சர்ஃபேஸில் ஒட்டி போகிறதுனால இது ஷியர் ஃபோர்ஸ். ஆனால் அந்த பீமில் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஃபோர்ஸ் இருக்காது. எப்போ ஆக்சியல் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் லோடு ஆக்ட் ஆகும்போது ஆக்சியல் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா எர்த்குவேக் லோடு ஆக்ட் ஆகும்போது பீமில் ஆக்சியல் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மூமெண்ட்டும் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஆர்ச்சில் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி இது கர்வ்டு ஷேப்பாக இருக்கிறதுனால நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸோட எஃபெக்ட்டுக்காக இங்கே வந்து ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷனும் இங்கே ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் ஃபார்ம் ஆகும். இந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ரியாக்ஷனோட இம்பேக்டில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரெக்ஷனில் ரிசல்டன்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ரிசல்டன்ட் வந்து ஓவரால் இந்த
ஆர்ச் ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கிராஸ் செக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது இந்த நார்மல் த்ரஸ்ட். அதுக்கப்புறம் அதுக்கு அந்த சர்ஃபேஸுக்கு பேரலாக போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஷியர். இதை பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரேடியல் ஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக வர ஷியர் தான் ரேடியலாக இருக்கிறதுனால ரேடியல் ஷியர். அதே போல் இந்த நார்மலாக இதை வந்து நம்ம ஆக்சியல் த்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஆர்ச்சஸில் வந்து இதை வந்து நார்மல் த்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இது இல்லாமல் அந்த பீமில் வந்து இந்த பெண்டாக இருக்கிறதுனால ஒரு மொமெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 3 ஃபோர்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு பீமில் இருக்கும். ஸோ அப்படி வச்சு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் எந்த கொஸ்டின்? ஓகே, பின்னு மார்க் பண்ணியிருக்கீங்க. முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கா? யா 92க்கு பி. வெரி குட். கொஸ்டின் நம்பர் 95. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் புக்கை ரீட் பண்ணிக்கோங்க, இதில் கிளியராக இல்லை. According to Eddy's theorem, the vertical intercept between the linear arch and the center line of the actual arch at any point represents to some scale. அப்படின்னா அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லீனியர் ஆர்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லீனியர் ஆர்ச்சோட வெர்டிக்கல் இன்டர்செப்ட் வந்து சென்டர் லைன் ஆஃப் த ஆக்சுவல் ஆர்ச்சுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அது வந்து அதோடைய பெண்டிங் மூமெண்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். சரிங்களா? அதாவது நான் அந்த தியரி என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு செக்ஷனில் இருக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா, அதோடைய வெர்டிக்கல் இன்டர்செப்ட் பிட்வீன் த லீனியர் ஆர்ச்சுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அது இல்லாமல் சென்டர் லைன் ஆஃப் த ஆக்சுவல் ஆர்ச்சுக்கும் ப்ரொபோஷனலாக இருக்கும். சரியா? அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. The bending moment at any section of an arch is proportional to the vertical intercept between the linear arch and the center line of the actual arch. So இதுக்கு பேர் தான் எட்டிஸ் தியரம். சரிங்களா? Question number 96. Due to rise in temperature in a 3-hinged arch, induced stress is. ஆக்சுவலாக ஒரு 3-hinged ஆர்ச்சில் வந்து டெம்பரேச்சர் ரைஸ்னால் பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் த ஆர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதே நேரத்தில் அந்த எண்ட்ஸ் வந்து மூவ் ஆகாது, எண்டு வந்து மூவ் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த க்ரௌன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரௌன் வந்து ஹிஞ்ச் ஆகிருக்கு. அந்த ஹிஞ்ச் வந்து வேறு எந்த ஒரு பெர்மனெண்ட் ஆப்ஜெக்ட்லேயும் வந்து கனெக்ட் ஆகிருக்காது. அப்போ என்ன ஆகும்னா, டெம்பரேச்சர் ரைஸ்னால் அந்த ஹிஞ்ச் மேலே ரைஸ் ஆகிருமே தவிர கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் வந்து அதோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணாது. ஸோ அப்போ வந்து அந்த க்ரௌனோட பொசிஷன் வந்து ரைஸ் ஆகுமே தவிர ஸ்ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் டெம்பரேச்சர் சேஞ்ச் அக்கர் ஆகும்போது ஒரு 3-hinged ஆர்ச்சில் வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸஸும் வந்து சேஞ்ச் ஆகாது. பட் அதே நேரத்தில் ஹரிசாண்டல் த்ரஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் இங்கே ஆப்ஷனில் வந்து இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்டியூஸ்டு ஸ்ட்ரெஸ் வந்து எதுவுமே ஆகாதனால நன் ஆஃப் த அபோவ். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3-hinged ஆர்ச்சில் டெம்பரேச்சர் ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகும்போது என்ன, ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆகும்போது என்ன ஆகும்னா, க்ரௌனோட ஹைட்டு மட்டும்தான் ரைஸ் ஆகும். க்ரௌனுங்கிறது எதுன்னு தெரியுங்களா? இதுதான் வந்து 3-hinged ஆர்ச்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சென்டரில் ஒரு ஹிஞ்ச் இருக்கும், இதுதான் க்ரௌனு. ஸோ டெம்பரேச்சர் ரைஸ்னும் போது என்ன ஆகும்னா, இந்த க்ரௌனோட ஹைட்டு மேலே போயிடும், அவ்வளோதானே தவிர இந்த மற்றபடி இந்த ஆர்ச்சஸில் வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸஸையும் க்ரியேட் பண்ணாது. இப்போ நார்மலாக ஒரு மெட்டீரியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மெட்டீரியல் வந்து இப்போ ஒரு ஸ்டீல்னு வச்சுக்கோங்க. ஸ்டீலை வந்து நல்லா ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகிருக்குமா? க்ரியேட் ஆகிருக்காது. அப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதே ஸ்டீலில் நான் இந்த எண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுனா ஃபிக்ஸட் சப்போர்ட் கிடையாது, ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த ஸ்டீலில் வந்து நான் இங்கே டெம்பரேச்சர் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது இந்த ஸ்டீல் ஆக்சுவலாக எலாங்கேட் ஆகணும். பட் ஆனால் எலாங்கேட் ஆகாமல் நான் என்ன பண்ணிட்டேன், 2 பக்கம் ரிஜிடாக சப்போர்ட் பண்ணிட்டேன். அப்படி சப்போர்ட் பண்ணும்போது இது எலாங்கேஷன் ஆகாமல் என்ன பண்ணுன்னா அப்படியே போயிட்டு இறுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரி டைட் ஆகும்போது இதில் வந்து ஒரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் ஆக விடாமல் தடுத்தோம்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகும்.
கம்ப்ரஸ் ஆக வேண்டியதை கம்ப்ரஸ் ஆக விடாமல் ரிஜிட் பண்ணியிருந்தோன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச்சஸில் வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் என்ன பண்ணுன்னா இந்த க்ரௌன் வந்து மேலே ரைஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதனால் நன் ஆஃப் த எபோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் டைம் ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டில் மட்டும் சேஞ்ச் இருக்கும். அது என்னங்கிறத நான் அந்த டாபிக் வரும்போது சொல்கிறேன். ஹரிசாண்டல் த்ரஸ்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். சரியா? Question number 97. In a 3-hinged arch, the linear and the actual arch meet at least 3 points. அந்த 3 points என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்ச் தான். ஆக்சுவலாக நான் அந்த லீனியர் ஆர்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒரு கிளாஸ் தனியாக டீச் பண்ணுறேன். லீனியர் ஆர்ச் தனியாக டீச் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் புரியும். ஏன்னா இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இல்லை. பட் பேசிக்காக அந்த 4-5 கொஷின் தான் கேட்க முடியும் மொத்தத்துக்கு. நான் அந்த தனியாக லீனியர் ஆர்ச்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இன்றைக்கி வந்து நான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதை முடிக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கேன். இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 3-inch ஆர்ச் வந்து ஆக்சுவல் ஆர்ச் கூட எங்கே மீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 points. நான் அது என்னங்கிறத அந்த டாபிக் வரும்போது சொல்கிறேன். Question number 98. If a 3-inch parabolic arch carries a uniformly distributed load over the entire span, then any section of the arch is subjected to. ஒரு 3-inch ஆர்ச்சில் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஆக்ட் ஆகும்போது எனி செக்ஷன் ஆஃப் த ஆர்ச் இஸ் சப்ஜெக்டட் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கவனிங்க. parabolic arch இதில் யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து 3-inch ஆர்ச்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஒரு 3-inch ஆர்ச்சில் யூடிஎல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அங்கே வர்ற பெண்டிங் மூமெண்ட் நீங்கள் எங்கே மெஷர் பண்ணி பார்த்தாலும் பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ 0வாக இருக்கும். எப்படி சார் 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இது நார்மலாக நீங்கள் டபிள்யூன்னு வச்சுக்கோங்க. இந்த லென்த் ஆஃப் த ஆர்ச் வந்து எல்லுன்னு வச்சுக்குவோம். அதாவது ஹரிசாண்டல் லென்த். இந்த ஸ்ப்ரிங்கிங் சொல்லுவாங்க, சப்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சப்போர்ட்ஸ் வந்து ஸ்ப்ரிங்கிங்ஸ். இந்த லென்த் வந்து எல் அப்படின்னா இதுக்கு ஜஸ்ட்டு நான் இப்போ இந்த இடத்துல மொமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னா இந்த மொமெண்ட்டோட வேல்யூ 0வாக இருக்கும். நீங்கள் எந்த பாயிண்டில் மொமெண்ட் எடுத்து மெஷர் பண்ணாலும் 0வாக இருக்கும். சரியா? இது வந்து எப்போ அப்படின்னா 3-inch parabolic ஆர்ச்சில் யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா, ஃபுல் ஸ்பேனுக்கு யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த கண்டிஷன். ஸோ அப்படி இருக்கும்போது பெண்டிங் மூமெண்ட் 0வாக இருக்கும். சியர் அதாவது ரேடியல் சியரும் இருக்காது. சரிங்களா? ஸோ அப்போது நார்மல் த்ரஸ்ட் மட்டும்தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும். Question number 99. இதில் கிளியராக இல்லை, புக்கில் பார்த்துக்கோங்க. Question number 99. 3-inch arch is statically indeterminate by 1 degree, statically indeterminate by 2 degree, statically determinate unstable structures. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 3-inch ஆர்ச் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். சரியா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருங்க நான் சால்வ் பண்ணுறேன். இது எப்படி சொல்லுவாங்கன்னா RE minus 3 minus R டேஷ்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து REங்கிறது எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன். டூ ஹிஞ்ச்டு ஆர்ச்சுக்கு எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-inch ஃபஸ்ட்டு 2-inch ஆர்ச்சுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2-inch ஆர்ச் இருக்கா? இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஹரிசாண்டல் வரும், இங்கே ஒரு வெர்டிக்கல் ஹரிசாண்டல். ஸோ இதோட வேல்யூ 4 மைனஸ் 3, இதோட வேல்யூ 1. சரிங்களா? இந்த 3 மைனஸ் 1 அப்படிங்கிற ஆர் டேஷ் அப்படிங்கிறது என்னென்னா ரெடண்டன்சிஸோட வேல்யூ, அந்த ஈக்குவேஷன்ஸோட வேல்யூ. கரெக்டு தானே? ஆமாம்.
இன்டர்னல் ரிடண்டன்சின்னு சொல்லுவாங்க அது. அடுத்து 3 ஹிஞ்ச்டு ஆர்ச்சுக்கு பார்க்கும்போது டிஎஸோட வேல்யூ 4 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1. இங்கே ஒரு இன்டர்னலாக ஒரு ஹிஞ்ச் இருக்குல்ல, ஸோ அந்த ஹிஞ்சோட வேல்யூவை இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். 4 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1. ஆமாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் இந்த இதில். நான் அதை பார்த்து சொல்கிறேன், சரிங்களா? 3 ஹிஞ்சுக்கு 0, 2 ஹிஞ்சுடு ஆர்ச்சுக்கு வந்து 1, ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினன்ட் டு 1. ஸோ இதோட கொஸ்டின் நம்பர் 100 கொஸ்டின் கிளியராக இல்லை, புக்கில் ரீட் பண்ணுறேன். இஃப் த சென்ட்ரல் ரைஸ் ஆஃப் எ சிமெட்ரிக்கல் பேரபோலிக் ஆர்ச் இஸ் ஹைட், தென் த ரைஸ் ஆஃப் த ஆர்ச் அட் குவார்ட்டர் பாயிண்ட்ஸ் இஸ். அதாவது என்னென்னா, ஒரு ஆர்ச் இருக்குது, ஒரு பேரபோலிக் ஆர்ச் இருக்குது, சிமெட்ரிக்கல் பேரபோலிக் ஆர்ச்னு சொல்லிட்டாங்க, சரியா? எத்தனை ஹிஞ்ச் அதெல்லாம் மென்ஷன் பண்ணலை, ஜஸ்ட் அதனால் பேரபோலை மட்டும் மார்க் பண்ணுறேன். இதுதான் வந்து ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூ வந்து ஹைட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 இன்ச்டாகவே அஸ்யூம் பண்ணிக்குவோம். இந்த ஹைட் வந்து ஹைட்ஸ், அதாவது சென்டரில் வந்து ஹைட் வந்து ஹைட்ஸாக இருந்ததுன்னா குவார்ட்டர் பாயிண்ட் அப்படின்னா L/4 டிஸ்டன்ஸில் இங்கேருந்து இது L/2 இருக்கும். L/4 டிஸ்டன்ஸில் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? இதுக்கு வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த பேரபோலிக் ஆர்ச்சோடைய ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோட ஈக்குவேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த y அப்படிங்கிறது h1ன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். h1 இஸ் ஈக்குவல் டு 4h டிவைடட் பை L ஸ்கொயர் இன்ட்டு x இன்ட்டு L மைனஸ் எக்ஸ், சரிங்களா? இப்போது h1 அப்படிங்கிறது நம்ம எங்கே வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, L/4 டிஸ்டன்ஸ்லாம் நான் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ h1 அட் L/4 இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 4h டிவைடட் பை L ஸ்கொயர், எக்ஸோட வேல்யூ என்ன L/4, L/4 இன்ட்டு L மைனஸ் L/4. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4h by L ஸ்கொயர் இன்ட்டு L/4 இன்ட்டு L மைனஸ் L/4ஓட வேல்யூ 3L/4. ஸோ இது ஃபைனலாக இந்த 4 இந்த 4 கேன்சல் பண்ணிடுங்க, L ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடுங்க. ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கும் 3h டிவைடட் பை 4. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய ஹைட் வந்து ஹைஸாக இருந்ததுன்னா இந்த குவார்ட்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 3h/4 இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இங்கே சென்டரில் வந்து ஹைட்டு வந்து ஹச்னா குவார்ட்டர் பாயிண்டில் வந்து h/2ன்னு போட்டுறக்கூடாது. ஸோ பேரபாலிக் ஆர்ச்சுடைய ஈக்குவேஷனில் வந்து தான் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும், சரியா? ஸோ அதனால் அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3h/4. இந்த எந்த ஆப்ஷன்னே எனக்கு கிளியராக தெரியலையே, எந்த ஆப்ஷனில் இருக்குது? டியில் இருக்கோ? புக்கில் பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 101. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நான் வாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கிறேன், டவுட் இருந்ததுன்னா கேட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒரு லீனியர் ஆர்ச் கொஸ்டின் தான். லீனியர் ஆர்ச் ஹேஸ் நார்மல் த்ரெஸ்ட் ஒன்லி. ஒரு லீனியர் ஆர்ச் வந்து நார்மல் த்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். நான் அந்த லீனியர் ஆர்ச் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸில் தனியாக டீச் பண்ணுறேன். ஸோ எனக்காக ஒரு இது பண்ணுங்கள், குரூப்பில் வந்துட்டு எந்தெந்த டாபிக் வந்து நான் அந்த மாதிரி திரும்ப நடத்துகிறேன்னு சொன்னோன்னா அந்த டாபிக்ஸை மட்டும் எனக்காக நீங்கள் குரூப்பில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 102. A 3-hinged arch is carrying a uniformly distributed load over the entire span. The arch is free from shear force and bending moment if its shape is. இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒரு பேரபோலிக் ஆர்ச்சில் யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது பெண்டிங் மூமெண்ட்டும் 0வாக இருக்குது, ஷியர் ஃபோர்ஸும் 0வாக இருக்குது. பட் ஆனால் நார்மல் த்ரெஸ்ட் மட்டும் தான் இருக்குது. அது என்ன டைப் ஆஃப் ஆர்ச்னு பார்த்தீங்கன்னா பேரபோலிக் ஆர்ச். அதே கொஸ்டினை தான் வேறு ஃபார்மெட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ 102க்கு ஆன்சர் என்ன வரும்னா பி. கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பி.
ஸோ நெக்ஸ்ட்டு பின் ஜாயிண்டட் ஃப்ரேம்க்கு வந்துட்டோம். ஆர்ச்சஸ் முடிச்சாச்சு. அப்போ இன்னும் 5 minutes இருக்குது, போகலாம். ஃபார் எ டிட்டர்மினட் பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம் த ரிலேஷன் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ் ஜே அண்ட் மெம்பர்ஸ் எம் இஸ் கிவன் பை. ஸோ இந்த ஃபார்முலா வந்து மறக்கவே கூடாது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேமில் என்ன ஃபார்முலா வரும், ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி ஃபார்முலா இருக்குது, அது என்னென்னங்கிறத நான் தனியாக ஃபஸ்ட்டு டீச் பண்ணிடுறேன், சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m is equal to 2j minus 3 வரும். ஆப்ஷன் ஏ தான் வரும், 2j minus 3. இந்த j அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ், சரிங்களா? m அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், இது ஜாயின்ட்ஸ். சரி, போதுன்னு நினைக்கிறேன். 103 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். 104லேருந்து நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். அது ஃபுல்லாக பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேமில் தான் வரும். ஐ திங்க் ஒரு 3 டேஸாக என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 1 தான் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணோம். 1, 2, 3 3 நாளில் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். இத்தனைக்கும் 2 செஷன்ஸ் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சரி. இப்போது ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ அந்த 3rd செஷன் வைக்கிறேன்ல, அப்படி வைக்கும்போது மார்னிங் செஷனும், அதாவது ஃபஸ்ட்டு செஷனும் 3rd செஷனும் SOM பார்க்கலாம். இந்த மிடில் செக்ஷனில் ஏதாவது ஒரு தியரி பேப்பர் பார்க்கலாமா? ஏன்னா ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ சாயில் மெக்கானிக்ஸை சூஸ் பண்ணேன் அப்படின்னா 3 செஷனுமே ப்ராப்ளமேட்டிக்காக இருந்ததுன்னா கவனிக்கிற உங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், டீச் பண்ணுற எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த 2nd செஷனில் ஒரு தியரி பேப்பர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப 3rd செஷனில் ஒரு ப்ராப்ளமே. ஸோ கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கிறவங்க அது என்ன சஜஷன் சொல்லி இப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி போதும், கிளாஸ் இதோட போதும், 103யோட போதும்.